Hi friends, வந்தே பாரத் சென்னை டு நாகர்கோயில், மதுரை டு பெங்களூர் 31/8/2024 தொடங்கினாங்க. இந்த வந்தே பாரத்தில் எல்லாமே சிட்டிங் தான் இருக்கும். காலையில் 5 மணிக்கு கிளம்புற வந்தே பாரத் நைட்டு 11 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துரும். பகல் நேரத்தில் தான் இந்த ட்ரெயின் எல்லாம் இயக்கப்படும். எல்லாமே வந்து சிட்டிங்கில் தான் இருக்கும். இது வந்து ஒரு 700 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த மாதிரி ட்ரெயின்கள் வந்து பயணிக்க முடியும். நம்ம 700 கிலோமீட்டருக்கு மேலே இல்லை நைட் டைமில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னா சிட்டிங் வந்து செட் ஆகாது. அதனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து வந்தே பாரத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மக்களோட கோரிக்கையை ஏற்று ரயில்வே துறை என்ன பண்ணாங்கன்னா போன வருஷம் 2023லேயே வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸை தயாரிக்கும் பணியை வந்து ஆரம்பித்தாங்க. இது எல்லா ட்ரெயினுமே வந்து பெங்களூரில் BEMHL அந்த கம்பெனி தான் தயாரித்தாங்க. பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். ரயில்வே துறை அமைச்சர் வந்து அஸ்வின் வைணவ் அதை போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் இருக்கிற இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினை வந்து அடுத்த மாதம் நம்ம சென்னைக்கு ICFக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளிவிட்டார். அதே போல் நம்மளுக்கு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நம்மளுக்கு இந்த ட்ரெயின் ICFக்கு வந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் என்னென்ன வசதிகள் இருக்குது, இந்த ட்ரெயின் நம்மளுக்கு எப்போ வந்து நடைமுறைக்கு வரும், இதோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ தோராயமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வந்தே பாரத்தில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து இந்த ஸ்லீப்பர் கிளாஸ்லேயும் இருக்கும். ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஏசிஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸு. ஃபஸ்ட் கிளாஸில் 24 பேர் வந்து நம்ம பயணம் செய்யலாம். செகண்ட் கிளாஸில் வந்து 188 பேர், தேர்ட் கிளாஸில் வந்து 611 பேர், மொத்தமாக 823 பேர் வந்து இந்த ட்ரெயினில் வந்து பயணம் செய்யலாம். நார்மலாக வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குமோ அதே வசதிகள் இதில் எல்லாமே இருக்குது. நைட் லேம்ப்பு, சார்ஜரு, நம்ம பேக் வைக்கிறதுக்கு தனி கேபினு எல்லாமே இருக்குது. இதில் ஒரு அடிஷ்னலாக என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் குளிக்கிற வசதி இருக்குங்க. ஆனால் எல்லார் கிளாஸ்லேயும் கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸில் மட்டும் குளிக்கிற வசதி இருக்குது. ஹாட் வாட்டர் ப்ளஸ் கோல்டு வாட்டர் வந்து கண்டிப்பாக இதில் வரும். அட்டெண்டர் வந்து தனியாக இருப்பாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட பிளேட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஃபுட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமே வந்து தனி அட்டெண்டர் அந்தந்த கேபினில் வந்து இருப்பாங்க. அதாவது கிளாஸ் வைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்க்கு அந்தந்த கிளாஸ்க்கு வந்து அட்டெண்டர் செப்பரேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கும் தனியாக ஒரு பெர்த் வந்து இருக்கும். அதே போல் செப்பரேட்டாக ஒரு டாய்லெட் வந்து லோக்கோ பைலட்டுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ட்ரெயினில் வந்து அது இருக்காது. லோக்கோ பைலட்டுக்கு தனி டாய்லெட் வந்து இதில் இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து நேற்று வந்து ICFக்கு வந்திருக்கு. இந்த ட்ரெயினை வந்து இனியே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டெஸ்டிங் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ வேகத்துக்கு இந்த ட்ரெயின் வந்து நம்ம பயணம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து 180 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ட்ரெயினை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கேபினில் என்னென்ன வசதிகள் இருக்குது, ஏசி வெண்ட் கரெக்டாக இருக்கா, பாதுகாப்பு அம்சங்கள் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு பாதுகாப்பு ஆணையருக்கு வந்து இதை வந்து சமர்ப்பாங்க. ஒரு ரிப்போர்ட் மாதிரியே வந்து பாதுகாப்பு ஆணையருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பாதுகாப்பு ஆணையம் வந்து NOC கிடைச்சதா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ரெயினை வந்து மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, எந்த வழித்தடத்தில் இதை இயக்குறோம் அப்படின்றது ரயில்வே துறை தான் இதை தீர்மானிக்கும். எல்லா ப்ராசஸும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த ட்ரெயின் பயன்பாட்டுக்கு வந்துடுங்க. அதாவது 2024க்குள்ளேயே வந்துடும். அதாவது 3 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். அது வந்துருச்சு அப்படின்னா நான் அந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இதோட டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் சிட்டிங் கிளாஸில் சென்னை டு நாகர்கோயிலுக்கு 1760 ரூபா வந்து நார்மல் சேர் காரு, 3240 ரூபா வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வந்து நம்ம வாங்குறாங்க. மதுரை டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா 1575 ரூபா, 2865 ரூபா வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வந்து வாங்குறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஃபுட் இன்க்ளூடு தான். இதே போல் இந்த ட்ரெயின் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா தோராயமாக இதோட டிக்கெட் ரேட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்க்கு 6000லேருந்து 7500 ரூபா வரைக்கும் இருக்கும். செகண்ட் கிளாஸ் ஏசிக்கு 4000 ரூபாயிலிருந்து 5500 ரூபா வரைக்கும் இருக்கும். தேர்ட் கிளாஸ் ஏசிக்கு வந்து 2800 ரூபாயிலிருந்து 3800 ரூபா வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸில் தான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் கூட ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் ஜாஸ்தி இருக்கும். சேனலில் வந்து இதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் அப்டேட் பண்ணோன்னே நான் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் கொச்சிவேலிக்கு AC சிறப்பு ரயில் வந்து விட்டுருக்காங்க. தாம்பரத்திலிருந்து கேரளா மாநிலம் கொச்சிவேலிக்கு AC சிறப்பு ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. தாம்பரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இரவு 7:30க்கு கிளம்புற ட்ரெயின் மறுநாள் 11:30க்கு கொச்சிவேலி செல்லும். அதே மாதிரி கொச்சிவேலியிலிருந்து ஈவினிங் 3:15க்கு புறப்படுற ட்ரெயின் மறுநாள் காலை தாம்பரத்துக்கு 7:35க்கு நம்மளுக்கு வந்துடுங்க. இது என்னென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட டைம் டேபிளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
அதே போல் கன்னியாகுமரி ரயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பெட்டிகளை வந்து குறைச்சிருக்காங்க. சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரிக்கு விரைவு ரயிலில் அதிக அளவில் வந்து ஏசி பெட்டிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயணிகள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஏசி கோச் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 13 பெட்டி வந்து இந்த ட்ரெயினில் இருக்கணுங்க. ஆனால் 8 பெட்டி தான் இருக்குது. ஏன் வந்து 8 பெட்டி மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் ஏசி பெட்டிகளாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, மக்கள் வந்து அதிகமாக ஏசி பெட்டிகள் தான் வந்து தேவை இருக்குது, அவங்க வந்து நிறைய பேர் ஏசியில் தான் போகிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் பெட்டிகளை வந்து குறைச்சிருக்காங்க. இனி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி பெட்டிகள் வந்து என்னைக்கு வந்து அதோட டிமாண்ட் வந்து கம்மியாகுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்லீப்பர் பெட்டிகளை வந்து இணைப்பாங்க அப்படின்ட்டு ரயில்வே துறை வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.